Welcome to BJ Education PGTRB class. இந்த வீடியோல thermodynamics and statistical mechanics பார்க்க போறோம். Laws of thermodynamics the first topic. Thermodynamics பத்தி introduction பார்த்துக்கலாம். Thermodynamicsனா it is a branch of physics. Physicsல இது ஒரு branch தான். இதுல relationship between heat, work, temperature, energy இதை பத்தி எல்லாம் ஸ்டடி பண்றது தான் thermodynamics. Laws of thermodynamicsல ஒரு சிஸ்டம்ல எனர்ஜி ஹீட்டு ஒர்க்கு எப்படி சேஞ்ச் ஆகுது அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். Thermodynamics is based on three laws. First law of thermodynamics, second law of thermodynamics and third law of thermodynamics. First law of thermodynamics வந்து பேசிக்கா law of conservation of energyன்னு சொல்லுவாங்க. இந்த first law of thermodynamicsல ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹீட் அண்ட் மெக்கானிக்கல் ஒர்க்கை பற்றி ஸ்டடி பண்ணுவோம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் என்ட்ரோபி சேஞ்சஸை பற்றி ஸ்டடி பண்ணுவோம். என்ட்ரோபினா அன்சர்டனிட்டி, ஒரு சிஸ்டமில் இருக்க டிஸார்டர் ஸ்டேட்டு. ஸோ ஆர்டராக இருக்காமல் ரேண்டமாக இருக்கும், அதுதான் வந்து என்ட்ரோபி. தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் என்ட்ரோபி பற்றி படிப்போம், அதுதான் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் எப்பயுமே வந்து மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸாக தான் இருக்கும், அதாவது வந்து ஹோலாக தான் பார்ப்போம். இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸை பற்றி ஸ்டடி பண்ண மாட்டோம். இதில் ஒரு சிஸ்டமோட ஹோல் பிஹேவியர், ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிகளை பற்றி படித்தா அது மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். மேக்ரோஸ்கோபிக்னா ஹோலாக ஒரு சிஸ்டமோட பிஹேவியரை பற்றி ரீட் பண்ணுவோம். அதாவது ஒரு சிஸ்டமோட ப்ரெஷர் எப்படி இருக்குது, வால்யூம் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, ஸோ ஹோலாக ரீட் பண்ணுறது தான் வந்து மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாம். இஃப் டூ thermodynamic system A and B are separately in thermal equilibrium with the third system C, then they are in thermal equilibrium with each other. இதில் நம்ம ஃபஸ்ட்டு thermal equilibriumனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ thermal equilibriumனா ரெண்டு சிஸ்டமில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் நடக்கும். ஸோ ரெண்டு சிஸ்டமில் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெண்டுமே சேம் டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு இருக்காது. ஸோ ஏக்கும் பிக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட்டு நடக்குது. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீச் ஆச்சுன்னா ரெண்டுமே சேம் டெம்பரேச்சர், அதாவது ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலான டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நோ ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு ஃப்ளோ ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் தெர்மல் ஈக்விலிபிரியம். இப்போது A is in thermal equilibrium with Cன்னு வச்சுக்கலாம். ஸோ A ஒரு சிஸ்டம், Cயோட தெர்மல் ஈக்விலிபிரியமாக இருக்குது. அதே மாதிரி Bயும் C கூட தெர்மல் ஈக்விலிபிரியமில் இருக்குது. அதனால் A அண்ட் Bயும் இது ரெண்டும் தெர்மல் ஈக்விலிபிரியமாக இருக்கும். அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் ஒரு கப்பில் காஃபி வச்சுருக்காங்க. அந்த காஃபி ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் இந்த கப்பில் இருக்க காஃபி பார்த்தோன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இதோட டெம்பரேச்சர், அதாவது காஃபியோட டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரை விட கிரேட்டராக இருக்கும். ஸோ காஃபியோட டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரை விட கிரேட்டராக இருக்கும். ஆஃப்டர் சம் டைம் ஆனதுக்கப்புறம் இந்த காஃபியோட டெம்பரேச்சரும் ரூமோட டெம்பரேச்சரும் ஈக்குவலாக ஆகிடும். ஸோ ரூம் டெம்பரேச்சரும் ரெண்டும் வந்து சேம் டெம்பரேச்சராக இருக்குது. அப்படின்னா காஃபியும் ரூமும் இப்போது தெர்மல் ஈக்விலிபிரியமில் இருக்குது. இதுதான் வந்து இதோட எக்ஸாம்பிள். இதுக்கு இன்னுமே வந்து வேறு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நம்ம ஒரு தெர்மோமீட்டர் இருக்குது, அந்த தெர்மோமீட்டரும் சிஸ்டமும் தெர்மல் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொன்னால் தெர்மோமீட்டரில் இருக்க ரீடிங் இருக்கு இல்லையா, அதுதான் சிஸ்டமோட டெம்பரேச்சர் ரீடிங். ஒரு தெர்மோமீட்டர் இருக்குது, ஸோ ரூமில் தெர்மோமீட்டர் இருக்குது, அந்த தெர்மோமீட்டரில் ரீடிங் காட்டும் இல்லையா,
அந்த ரீடிங்கும் இந்த ரூம் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டும் வந்து சேம். தெர்மோமீட்டரில் காட்டுற ரீடிங் எதோட ரீடிங்னா இந்த ரூமோட ரீடிங் தான். அப்போ இது ரெண்டும், இந்த ரூமும் தெர்மோமீட்டரும் ரெண்டும் இப்போ தெர்மல் ஈக்விலிபிரியம்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான் பேசிக்காக இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லுவோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்ன? எனர்ஜி cannot பி கிரியேட்டட் ஆர் டிஸ்ட்ராய்டு. எனர்ஜியை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இட் கேன் ஒன்லி டிரான்ஸ்ஃபார்ம். இது டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை ரெண்டு ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பார்க்கலாம். ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் மேல ஒரு ஒர்க் டன் ஆகுது, அதனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. இங்க டன் ஆன ஒர்க்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு ப்ரொபஷனலா இருக்கும். அதுதான் இங்க ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. Work done proportional to heat produced. So W is equal to JH, where J is the constant. Joules mechanical equivalent of heat. So J oda value 4.2 joules per calories. இப்போ இது எப்படி எழுதலாம்னா W by H is equal to J is equal to constant எழுதலாம். இப்போ செகண்ட் ஃபார்ம் பார்க்கலாம். ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டமில் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய ஹீட்டு பார்த்தோன்னா, ஸோ அந்த ஹீட்டில் சம் ஆஃப் த ஹீட்டு இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதாவது இந்த சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் த ஹீட்டு யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஹீட்டு ஒர்க் டன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. So some part of the heat is used in increasing the internal energy. Internal energy increase பண்றதுக்கு some part of the heat use ஆகுது. So remaining part work done பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அது எப்படி ஸ்டேட்மெண்ட்ல இங்க பாருங்க, எக்ஸ்பிரஷன்ல கொடுத்துருக்காங்க. dq is equal to du plus dw. dqனா heat, uன்றது internal energy, so wனா work. இந்த dw நம்ம எப்படி எழுதலாம்னா pdvன்னு எழுதலாம். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். dw is equal to pdv. இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் நம்மளுக்கு 3 ஐடியாஸ் கிடைக்குது. என்னென்னா, ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அடுத்தது, எனர்ஜி த்ரூ அவுட் த அந்த சிஸ்டமில் கன்சர்வ்டாக இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தோன்னா, எவ்ரி தெர்மோடைனமிக் சிஸ்டம் as internal energy which is the function of state only. So எல்லா thermodynamic systemக்கும் internal energy இருக்கு. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாம். இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்ட்ரோபி. அந்த என்ட்ரோபி தான் என்னென்னு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். என்ட்ரோபின்னா அன்சர்டனிட்டி. ஸோ சம் டிஸார்டர் இருக்கும், அதுதான் வந்து என்ட்ரோபின்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ட்ரோப்பியும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிஸ்டமில் இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எனர்ஜி கெயின் ஆச்சுன்னா, சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட எனர்ஜியெல்லாம் கெயின் ஆகுது. அப்படி கெயின் ஆகும்போது அந்த சிஸ்டம் லெஸ் ஆர்டராக ஆயிடுது. ஸோ சம் டிஸார்டர் கிரியேட் ஆகுது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னா, ஒரு ராட் எடுத்துக்கிறோம், அந்த ராடை ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணுறது மூலயமா அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அப்படியே மூவ் பண்ணும். ஸோ ரேண்டமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ரேண்டமாக அதிகமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன நடக்குது? என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் என்ட்ரோபி. என்தால்பின்னு ஒரு டேர்ம் இருக்குது, அதுவும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். என்தால்பின்னா டோட்டல் ஹீட் கண்டென்ட். ஒரு சிஸ்டமில் இருக்க டோட்டல் ஹீட் கண்டென்ட் எவ்வளோ, அதுதான் வந்து என்தால்பி. என்ட்ரோபின்னா டிஸார்டர், என்தால்பின்னா டோட்டல் ஹீட் கண்டென்ட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஹீட்டு ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும்போது என்னென்ன மாதிரியான அங்கே கண்டிஷன் தேவைப்படுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கெல்வின் பிளாங்க் அண்ட் கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஒரு ஹீட் என்ஜினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த ஹீட் என்ஜின் 100% தெர்மல் எஃபிஷியன்சியோட பில்டப் பண்ண முடியாது. அதுதான் இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. இப்போ ஒரு ஹீட் என்ஜின் இருக்கு. சம் சோர்ஸ்ல இந்த ஹீட் என்ஜின் ஹீட் அப்சர்வ் பண்ணுது. ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஹீட்டை ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணுது. தென் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு சரௌண்டிங்ஸ்ல ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த சரௌண்டிங்ஸ்ல சிங்க்னு எடுத்துக்கலாம். இந்த சிங்க்ல ஹீட்டை ரிலீஸ் பண்ணும்போது இந்த சோர்ஸோட டெம்பரேச்சரும் இந்த சிங்கோட டெம்பரேச்சரும் ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஹீட் என்ஜினோட தெர்மல் எஃபிஷியன்சி 0வா இருக்கும். சிங்கை விட ஹீட் என்ஜினோட டெம்பரேச்சர் லோயர் ஆயிடுச்சுன்னா நம்மளால எந்த ஒர்க்கும் அப்டைன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு ஹீட் என்ஜின் ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சு இல்லையா, ஹோல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் பண்ணுது. சோர்ஸ்லேருந்து ஹோல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் பண்ணுது. ஃபுல் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை ஒர்க்கா கன்வெர்ட் பண்ண முடியாது. கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் கோல்டர் பாடியிலேருந்து ஹாட்டர் பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எப்போ நடக்கும்னா ஸ்பான்டேனியஸாக தான் நடக்கும். சம் கண்டிஷனை ரீச் பண்ணதுக்கப்புறம் அது தானாகவே தான் ஸ்பான்டேனியஸாக தான் நடக்குமே தவிர எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ப்ரொவைட் பண்ணாலும் ஹீட் கேனாட் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் கோல்டர் டு ஹாட்டர் பாடி. ஸோ ஸ்பான்டேனியஸாக தான் நடக்கும். அந்த ஸ்பான்டேனியஸ் எப்போ நடக்கும்னா எங்க டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதோ, எந்த டைரக்ஷன்ல டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதோ அங்கதான் ஹீட் கேன் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் கோல்டர் பாடி டு ஹாட்டர் பாடி. ஸோ அதுதான் இந்த கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. இங்க நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இதுதான். இன் எனி க்ளோஸ்டு சிஸ்டம் the entropy of the system will either remain constant or increase. என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் த்ரூ அவுட் த சிஸ்டம். இப்போ ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். அந்த க்ளோஸ்டு சிஸ்டமில் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், அப்படி இல்லைன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுமே தவிர என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆக முடியாது. அதுதான் இங்கே கொடுத்துருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் லானாவே நம்மளுக்கு தெரிய வேண்டிய லைன் இதுதான். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாம். ஒரு சிஸ்டமோட டெம்பரேச்சர் அப்சல்யூட் ஜீரோக்கு ரீச் ஆச்சுன்னா, ஸோ டெம்பரேச்சர் அப்சல்யூட் ஜீரோக்கு ரீச் ஆச்சுன்னா இந்த சிஸ்டமோட என்ட்ரோபி மினிமம் வேல்யூ ஆகிடும். ஸோ மினிமம் வேல்யூனா 0 ஆயிடுது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் இருக்கு, அதோட டெம்பரேச்சர் அப்சல்யூட் ஜீரோக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா இதோட என்ட்ரோப்பியும் 0 ஆயிடும். ஸோ அதுதான் இந்த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல சொல்றாங்க. இங்க 2 இம்பார்ட்டன்ட் கான்சிக்வன்சஸ் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சிஸ்டமோட டெம்பரேச்சர் அப்சல்யூட் ஜீரோவை விட கிரேட்டர் ஆயிடுச்சு. ஒரு சிஸ்டமோட டெம்பரேச்சர் அப்சல்யூட் ஜீரோவோட கிரேட்டர் ஆயிருந்துச்சுன்னா என்ட்ரோபி மினிமம் வேல்யூவா இருக்கும். ஸோ அந்த மினிமம் வேல்யூ பாசிட்டிவா தான் இருக்கும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட்ல இட் ப்ரொவைட்ஸ் அ ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் மெஷரிங் அப்சல்யூட் என்ட்ரோபி ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் அட் எனி டெம்பரேச்சர். ஸோ அட் எனி டெம்பரேச்சர்ல எந்த ஒரு சப்ஸ்டன்ஸோட என்ட்ரோபி நம்ம மெஷர் பண்றதுக்கு இது ஒரு ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பாயிண்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.